Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் ஏரோ ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற தமிழ் புத்தாண்டு நற்பலன்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. விசுவாவசு என்கின்ற பெயரோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்திலே 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்தாக வேண்டும். ஒன்று சனிப்பெயர்ச்சி. சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று விட்டார் சனிப்பெயர்ச்சி. அடுத்து குரு பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்லுகிறார். அடுத்து ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கு செல்லுகிறார். ஆக இந்த 3 பெயர்ச்சிகளும் என்னென்ன விதமான பலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் தரப்போகிறது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை பெறப்போகிறார்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம். வகையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 3 விதமான பயிற்சிகளை நாம் கணக்கில் கொள்ளுகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, வருடத்தின் துவக்கத்திலேயே ராசியிலேயே யோகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 5 யோகாதிபதி உச்சம் பெற்று அமரும் பொழுது மிகப்பெரிய புகழேணியின் உச்சத்திற்கே செல்வீர்கள். பெரிய நிறைந்த அப்படி எங்கே போனாலும் உங்களுடைய புகழ் நிறைந்திருக்கும். உங்களுடைய ரீச் என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். 3ஆம் வீட்டில் மிதுனத்திற்கு செல்லுகிறார். 12 குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் வீட்டில் மறைகின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்னென்னா விவாகஸ்தானம். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது விவாகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் தருகிறார். உங்களுக்கு ஃபாரின் போகிற ஆசை இருக்கிறவங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய கடாட்சத்தால் நிச்சயம் திருமண யோகங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பவை கைகூடி வரும். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார் இந்த குரு பகவான். அந்த அதிர்ஷ்டம்னா நம்ம ஒரு பணியை தொடர்ந்து செய்கிறோம், அந்த பணியில் நீடித்திருப்பதற்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இந்த அதிர்ஷ்டம் அமையும். அந்த அதிர்ஷ்டத்திற்கான வழியை இந்த குரு பகவான் செய்கிறார். அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிறார். 11 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பல காரியங்களில் வெற்றியை தருகிறார். உபதயஸ்தானம் என்று பெயர். வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய இடமாக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இந்த குரு பகவான் பார்க்கிறார். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய பயமே என்னென்னா, 7.5 சனி வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிறது தான். 7.5 சனிங்கிறது 12ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தாலே அது 7.5 சனி என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குருவனுடைய வீட்டில் இருப்பதால், குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ராசிக்கு எந்த தோஷமும் இல்லை என்பதால் உங்களுக்கு 12இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை செய்யப்போவதில்லை. அடுத்த 2.5 வருடமும் கூட மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் என்பதால் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்லை. அடுத்த 2.5 வருடம் போகும்பொழுது சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார் எனும் விதியின்படி உங்களுக்கு ஒன்றும் ஆக இந்த 7.5 சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்லை. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12, 1, 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். அடுத்து ராகு பகவான் தரும் நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் கேது, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் இருக்கிறதால் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, இதனும் பழைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் போன்றவற்றை நிறைவேற்றி தருகிறார். ஆக இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு மிக அற்புதமான புத்தாண்டாக இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.